முட்டை சால்னா வந்து இத மாரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, சப்பாத்தி கூட, பரோட்டா, இடியாப்பம், தோசை அது மாரி சாதத்துக்கு ஊத்தி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சால்னா. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டு. சூடான பிறகு 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி வந்து நான் வெட்டி சேர்த்துருக்கேன். இத 2யும் போட்டு லைட்டா வதக்கிரலாம். பூண்டும், இஞ்சியும் வந்து லைட்டா வதங்கி வந்த பிறகு, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அத நீளமா வெட்டி சேர்த்துருக்கேன். சின்னதா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. ஏலக்காவும், கிராம்பும் 2, 2 சேர்த்தா போதும். இப்ப இத போட்டு லைட்டா வதக்கிரலாம். வெங்காயம் வந்து லைட்டா கலர் மாறி வரும்போது, 1 கொத்து வந்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க. கருவேப்பில ரொம்ப நெறைய சேர்க்க வேண்டாம். 1 கொத்து சேர்த்தா போதும். இதுக்கு கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நல்ல மிளகு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த 2யும் போட்டு நல்லா வதக்கிரலாம். வெங்காயம் வந்து லைட்டா ப்ரவுன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிருங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் மாறி வரும்போது, நல்ல பழுத்த தக்காளியா 3 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா 4 சேர்த்துக்கோங்க. நான் 3 தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு கூட ஒரு 10 வந்து முந்திரி நல்லா தண்ணியில ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இந்த 2யும் போட்டு நல்லா வதக்கிரலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி இது மாரி நல்லா வதங்கி வந்த பிறகு, கொஞ்சமா மஞ்சப்பொடி போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அந்த மஞ்சப்பொடி வாசனையெல்லாம் போன பிறகு, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்க காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பொடி வாசனையெல்லாம் போகணும். போன பிறகு, புதினா இலை வந்து ஒரு 7, 8 இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம். அதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது மாரி வதக்கிட்டு, அடுப்ப ஆஃப் ஆக்கி இத நல்லா ஆற வச்சிரலாம். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா ஆறுன பிறகு இத மிக்ஸியில போட்டு அரைக்கணும். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா ஆறிட்டுது. இப்ப இத மிக்ஸியில போட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு, ஒரு பெரிய வெங்காயம் அத நல்லா சின்னதா வெட்டி போட்டு, லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிரலாம். இப்போ வெங்காயம் வந்து லைட்டா கலர் மாறி வர தொடங்கிட்டுது. இந்த டைமில வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு அத இதில சேர்த்துட்டு, கொஞ்சமா மிக்ஸி கழுவுன தண்ணி மட்டும் இப்ப சேர்த்துக்கோங்க. தண்ணி அப்புறமா சேர்க்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு 2, 3 நிமிஷம் இத நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்க தொடங்கிட்டுது. இந்த டைமில வந்து சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. டீ கப்பில் ஒரு 3, 4 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு, இந்த சால்னாவை வந்து ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். இத மாரி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமா எடுத்து, அத கையில வச்சு நல்லா கசக்கி அதில சேர்த்துருங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ முட்டை சேர்க்கணும். முட்டை உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 4 முட்டை சேர்க்க போறேன். சால்னா வந்து இந்த மாரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் இல்லாம, தண்ணியாவும் இல்லாம இருக்கணும். இப்போ வந்து முட்டைய வந்து ஒண்ணு ஒண்ணா உடைச்சு ஊத்திரலாம். ஊத்திட்டு சிக்கன் மசாலா இருந்ததுன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா வந்து மேல அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு, அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். முட்டையெல்லாம் நல்லா வேகணும். இப்போ வந்து முட்டையெல்லாம் நல்லா வெந்துட்டுது. இத மாரி அப்படியே லைட்டா கலந்து விட்டுட்டு, கொஞ்சமா கொத்தமல்லி இல அத வந்து நல்லா சின்னதா வெட்டி சேர்த்துருங்க. இப்போ வந்து முட்டை சால்னா ரெடி ஆயிட்டுது. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.